வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலா. நம்ம இப்பல்லாம் முகூர்த்தங்கள நெறைய குறிக்கிறோம், நெறைய எடுத்துக்கிறோம், நெறைய பார்க்கிறோம். இந்த முகூர்த்த விஷயங்கள நாம செய்யப்படும்போது, இன்னைக்கு காலத்துல நெறைய ரிலாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நெறைய விஷயங்கள ரிலாக்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது, இப்ப திருமணத்துக்கு கூட நெறைய விஷயங்கள ரிலாக்ஸ் பண்ணாலும், திருமணத்துக்கு மேஷ லக்னத்துல செஞ்சிராதீங்க அப்படிங்கிறாங்க. சூடாமணி உள்ள முனையான்ல ஒரு விளக்கம். முகூர்த்த விதானத்துல நெறைய விளக்கம் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து விளக்கப்பட்டவைன்னு சொல்லி, இந்த சூடாமணி உள்ள முடையான்ல என்ன சொல்றாங்கன்னா, விவாகத்திற்கு மேஷ லக்னம் ஆகாது. ஒண்ணுமில்ல. அது ஒரு ஆக்ரோஷமான ஆண் தன்மையுடன் கூடிய ஒரு அற்புதமான லக்னம். அது உங்களுக்கு குரூர லக்னம்ங்கிற அடிப்படையில, விவாகம் போன்ற சௌமிய நிகழ்ச்சிகளுக்கு அத செயல்படுத்தாதீங்கன்றாங்க. அதுல செயல்படுத்தாதீங்க அந்த லக்ன காலத்துல. 2 மணி நேரம் வரும் இல்லையா? அதுல முகூர்த்தத்தை குறிக்காதீங்கன்றாங்க. அடுத்தாப்புல ரிஷப லக்னத்துல சிரார்த்த காரியங்கள். அதாவது இந்த தவசம் குடுப்பாங்க இல்லையா? திதி, தவசம்லாம் சொல்லுவாங்க. அத ரிஷப லக்னத்துல செய்யாதீங்கன்றாங்க. ஏன்னா வாழ்வியல் லக்னத்துல குடும்ப லக்னம். காலபுருஷ குடும்ப லக்னம்னு கூட சொல்லிக்கங்க. சௌமிய சொர்க்க லக்னம் அண்டு அ சுக்கிரனுடைய அற்புதமான லக்னம். அவன விட இன்பம் யாரு? அந்த இன்ப காரியத்துல இந்த துக்கமான நினைவு செய்திகள். சிராத்தம்ங்கிறது இறந்து போனவங்களுக்கு செய்ற சடங்கு இல்லையா? அத செய்யாதீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாத்திரை போறவங்க, பயணம் போவாங்க அந்த காலத்துலலாம். இப்ப கம்மி. அந்த காலத்துல நாங்க இந்த யாத்திரை போறோம், அந்த யாத்திரை போறோம்னு சொல்லுவாங்க. தீர்த்த யாத்திரைன்னுவாங்க. தீர்த்தம் ஆடிட்டு வர்றோம். பல கோயில்கள், சில இடங்களுக்கு போயிட்டுன்னு போய் தீர்த்தம் ஆடிட்டு வருவாங்க. அந்த யாத்திரைக்கு மிதுனம் ஆகாதுங்கிறாங்க. ஏன்னா அது புதன். 2வது அது உபயத்தன்மை உடையது. உள்ளே வெளியே 2ம் கலந்திருக்கனால அது அழைச்சிட்டு போகாது. அதனால அது திரும்ப வர வைக்கும். அதனால அந்த லக்னத்துல நீங்க தொடங்காதீங்க அந்த காரியத்தைங்கிறாங்க. அப்புறம் கடக லக்னம். மரம் வைக்கிறதுக்கு கடக லக்னம் வேணான்றாங்க. அது நீர் சம்பந்தப்பட்ட லக்னம்ங்க. மரம் அழுகி போயிருச்சுன்னா என்ன? செடி மரம் வச்சீங்கன்னா அழுகி போயிருச்சுன்னா என்ன செய்யறது? எனவே கடகத்துல வைக்காதீங்க. கடக லக்ன காலங்கள்ல கொண்டு போய் நீங்க மரங்களை நடாதீர்கள். அது ஒரு அற்புதம். அதே மாதிரி சிங்க லக்னத்துல போய் வாத்தியார பார்க்காதீங்க. ஏன் சிங்க லக்னத்துல போய் வாத்தியார பார்க்க கூடாது அப்படின்னா, வாத்தியாருங்கிறவரு நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய அடிப்படையில அவர் அழகாக இருக்கணும். அவரு சிங்க லக்னத்துல நம்ம போனோம் அப்படின்னா, அங்க போனாலே அவர் ஒரு ஆட்சியாளரா மாறிட்டாருன்னு வைங்க. நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதனால வாத்தியார காண்கிறதுக்கு சிங்க லக்னத்துல எல்லாம் போய் காணாத, நீயும் சிங்கமா மாறுவ. ஐ மீன் அதிகார தன்மையாக மாறுவீங்க. அந்த லக்னத்தோட தன்மை. யாரையாவது ஒருத்தர அதிகார தன்மையில கொண்டு வந்துச்சுன்னா சிறப்பா இருக்காது. அதனால சிங்க லக்னத்துல ஆச்சாரியனை காணாதீர்கள். புணர்ச்சி கன்னிக்கு புணர்ச்சி ஆகாது. கன்னி லக்னத்தில் புணர்ச்சி செய்யாதீர்கள். அந்த கன்னி லக்னத்துல புணர்ச்சி செய்வதால் ஏற்படக்கூடிய எந்த நன்மையும் நாம பெற முடியாது. அதனால வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது பெண் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ள இருந்து ஒரு பொருளை எடுக்கணும். அந்த புல்ல இருந்து பொருளை எடுக்கிறதுக்கு துலா லக்னத்தை பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு அந்த புல்ல இருக்கக்கூடிய பொருளை எடுப்பதற்கு உண்டான அமைப்பை மாற்றிடும். ஏன்னா அது துலாம். துலாம்னாலே உங்களுக்கு அது ஆண் லக்னம். 2வது சர லக்னம், மூவபுல் லக்னம். அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே போறதே தவிர உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதை குறைச்சிடும். அதுல ஒண்ணும் கிடைக்காத மாதிரியும் கொண்டு போயிடும். புதையல் போன்றதுன்னு வைங்களேன். புதையல் போன்றது அல்லது அன்னைக்கெல்லாம் பொருளை புதைச்சுதானே வைப்பான். அந்த துலா லக்னத்துல வெளியே எடுக்காத அப்படிங்கிறாங்க. விளக்கமா சொல்லிட்டேன் அவ்வளவுதான். உழவு தொழிலுக்கு விருச்சிக லக்னத்தை நீங்க எடுக்காதீங்கன்ற. உழவு தொழிலுக்கு
விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெண் லக்னம், செவ்வாயுடைய லக்னம். உழவு தொழிலுக்கு அந்த இதை யூஸ் பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. வேற நல்ல லக்னத்துல எடுத்துக்கங்க. ஏன்னா அதுவும் ஒரு நீர் சம்பந்தப்பட்ட லக்னம். அந்த உழவு தொழில்களை நீரினால் அழுகி போகக்கூடிய தன்மை வரும். அந்த தொழிலை தொடங்குறதுக்கு அந்த லக்னம் வேணாம். விருச்சிகம் வேற லக்னத்துல தொடங்குங்கன்றாங்க. கிணறு வெட்டுறதுக்கு தனுசு லக்னம் கூடவே கூடாதுன்றாங்க. தனுசு லக்னத்தை வச்சு அதுல கிணறு வெட்டாதீங்க. அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் எக்கச்சக்கமா இருக்கும். ஏன்னா அது நீர் சம்பந்தப்பட்ட லக்னமே இல்லை, அது நெருப்பு சம்பந்தப்பட்ட லக்னம். அதுல போய் கிணறு வெட்டி கஷ்டப்பட்டுறாதீங்க. அதுக்கு அடுத்தாப்புல இன்னொன்னு, சமுத்திர யாத்திரைக்கு மகரமும் கும்பமும் வேணாங்கிறாங்க. தீர்த்த யாத்திரை வேற, சமுத்திர யாத்திரை போவாங்க. அவங்கவுங்க இந்த ஒவ்வொரு இது சமுத்திர திருச்செந்தூர் போறேன், கன்னியாகுமரி போறேன், ராமேஸ்வரம் போறேன், இதெல்லாம் வந்து சமுத்திர யாத்திரை. இதுக்கு எந்த வகையிலுமே ஒத்து போகாத லக்னம் மகர கும்பம், சனியனுடைய லக்ன ராசிகள். அது ஒண்ணு நீங்க செய்ய போகும்போதே 1000 யோசனையை கொண்டாந்து உங்களுக்கு போட்டுரும். அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி அந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றி முடிப்பீங்கன்னு. சமுத்திர யாத்திரைக்கு வேணாங்க. அதனால நீண்ட யாத்திரை அது சமுத்திர யாத்திரை, அதனால வேண்டாங்கிறாங்க. வித்தை ஆரம்பிக்கிறதுக்கு மீன லக்னம் தேவையில்லை. வித்தை ஆரம்பம்னு நம்ம ஒன்னு ஆரம்பிக்கிறோம், ஒன்னு கத்துக்கிறதுக்கு போறோம்னா அதுக்கு வந்து நீங்க மீனத்தை செலக்ட் பண்ணாதீங்க, மனுஷ செலக்ட் பண்ணலாம் வித்தை ஆரம்பத்துக்கு. அதே மாதிரி கிணறு வெட்டுறதுக்கு மீனத்தை செலக்ட் பண்ணலாம், மாத்தி செலக்ட் பண்ணாதீங்க. அப்படிங்கிற மாதிரி மீன லக்னத்துல வித்தையை ஆரம்பிக்காதீங்க, மற்ற லக்னத்துல ஆரம்பிங்க. ஒவ்வொன்றுக்கும் சொல்லப்பட்ட லக்னத்துல இருந்து மற்ற லக்னத்துக்கு மீதி எல்லாமே வேலை செய்யும். அது கொஞ்சம் என்னடான்னா ஒரு நம்பிக்கையின்பால், நாம் ஜோதிட சாத்திரத்தில் ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கையின்பால் சில காரியங்களுக்கு அந்த லக்னங்கள் சப்போர்ட் செய்யாதுங்கிற அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்கு. இதை அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்ம ஜோசியர் அதை பிரிச்சு வச்சிருக்காரு இந்த அடிப்படையில். ஏன்னா அன்னைக்கு வந்து இவ்வளவு தொந்தரவு கிடையாது, நல்லா கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய தன்மையும் இருந்திருக்கும். நம்ம இன்னைக்கு நிறைய சிக்கல்ல இருக்கா, அன்னைக்கு சிக்கலே கிடையாது. மனிதன் பசிக்குதான் சாப்பாடு, வேற ஒண்ணுமே கிடையாது. பொருளை சேர்க்கணுங்கிற அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பசிச்சு சாப்பாடு போட்டா சாப்பிட்டுட்டு வணக்கம் ஏந்து எழுத போவான், சிந்திக்க போவான். இந்த மாதிரி புக்குகளை எழுதி வச்சான் ஓலையில. அப்படி பாக்குறப்ப அவன் கொஞ்சம் அடிப்படை மாறாமல், அந்த குணங்களை மாற்றி அமைக்காமல். ஏன்னா 19ஆம் நூற்றாண்டுல எழுதுன நூல் தான் சூடாமணி உள்ளமுறை. 18க்கு முன்னாடி தமிழ்ல எந்த நூலும் இல்லை, பூரா சான்ஸ்கிரிட்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் ஆனதுதான். பாத்தீங்களா, லக்னத்துக்கு எவ்வளவு அழகாக இதெல்லாம் விளக்கத்தக்கவைன்னு போட்டிருக்காங்க. நன்றிங்க, நன்றி.